வெல்கம் டு பிரியாணி செஃப். நம்ம இப்போ திண்டுக்கல் மட்டன் பிரியாணி 1 kg ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற பிரியாணி இது. கம்மி இன்க்ரீடியன்ட் தான் இது தேவைப்படும். மசாலா மட்டும் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரியாணியை. திண்டுக்கல் பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு மல்லி விதை, 4 டீஸ்பூனு ஜீரகம், 2 டீஸ்பூனு சோம்பு, 2 டீஸ்பூனு மிளகு, ஒரு ஜாதி பத்திரி, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய், 4 ஸ்டாரு, 6 ஏலக்காய், 8 கிராம்பு, 6-7 பட்டை, 4 பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, கடல் பாசி சொல்லுவாங்க அது. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்தா போதும். அதுக்கப்புறம் பவுட்ராக்கி வச்சுக்கலாம். இந்த மசாலாவை நிறைய பிரியாணி செய்யலாம். இந்த மசாலா வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கேன். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிங்கன்னா பொங்கி வராது. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கறி முழு அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணி தான் நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிறோம். அதனால் கறி முழு அளவு தண்ணி வச்சு 5 விசில் வச்சுக்கிறோம். 5 விசில் வச்சதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். அதனால் 40 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன், 20 கிராம் இஞ்சி எடுத்துருக்கேன், 5 பச்சை மிளகா, பூண்டில் பாதி இஞ்சி எடுத்துருக்கணும். அடுப்பை பற்ற வச்சு அடிகனமான பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 150 ml மல்லாட்டெண்ணெய், 100 ml கீ. இதை வந்து நீங்கள் 50 ml 75 ml கூட போட்டுக்கலாம். அதுக்கு கம்மியாக போடக்கூடாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி நெய் உங்களுக்கு பிடிக்கணும் 100 ml போட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டையும் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டு இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கினா தான் எண்ணெய் நல்லாயிருக்கும். இது கூட 4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இல்லைன்னா கருகிடும் மிளகா. இப்போ தான் பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த பிரியாணி மசாலா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நிறைய பிரியாணி செய்யலாம். நீங்கள் மட்டன், சிக்கனு, ப்ரானு, மஷ்ரூமு, பன்னீர் எல்லாத்துக்கும் இந்த பிரியாணி மசாலா தான். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கணும். இந்த பிரியாணியில் தக்காளி பழம் கிடையாது. நான் தக்காளி பழம் போட்டு பண்ண மாட்டேன். இதில் நிறைய வேர்ஷன் இருக்குது. தக்காளி பழம் போடுவாங்க. நான் தக்காளி பழம் போட்டு பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக 200 ml தயிர் ஊற்றிருக்கேன். நான் பண்ணுற இந்த பிரியாணி வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு. கல் உப்பு தான் ஆட் பண்ணணும். டேபிள் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. கல் உப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லாம் பச்சை வாசனை போய்த்து மசாலா நல்லா வெந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் வேணால் சிக்கன் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெஜிடபிளில் வந்து வெஜிடபிள் போட்டுக்கலாம். பன்னீர், மஷ்ரூமு, ப்ரானு இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கூட மட்டனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். மசாலா நல்லா வதங்கி வாசனை வரும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டியது தான். 1க்கு 2, 1 கப்பு அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் பழைய அரிசி யூஸ் பண்ணுறேன், ஜீரக சம்பா. அதனால் 1 கப்பு அரிசி 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். புழிஞ்சு விட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் மூடி போட்டு வெயிட் பண்ணுறேன் கொதி வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இப்போ நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கொதித்து கறியில் வந்து மசாலா இறங்கி நல்லா கொதி வந்துடுச்சு. நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஆயில் அதிகமாக தெரியுது. அதனால தான் நான் 150 ml ஆயில் சொல்லியிருக்கேன். நான் 200 ml ஆயில் ஆட் பண்ணேன். 150 ml ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ அரிசியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். நான் செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருந்தது. எதாவது எக்ஸ்ட்ரா போட தேவையில்ல. நான் இப்போ நான் முன்னாடி போட மறந்துட்டேன். 10 கிராம் முந்திரி பருப்பு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூடி போட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் பிரியாணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி சுண்டிடுச்சு லைட்டாக.
இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டனதுக்கப்புறம் நம்ம தம் வைக்கணும். இது வந்து பாஸ்மதி மாரி கிடையாது, ஜீரக சம்பா அரிசி. அதனால் தாராளமாக கரண்டியை போட்டு கிண்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒன்றும் உடையாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணி அரிசி லெவலாக வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் தம்மு வைக்கணும். 20 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்தால் சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. தம் உடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 20 நிமிஷம் தம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. குழையில உதிரியாக இருக்குது. அடி பிடிக்கல. நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் தம் வச்சேன், அதில் அடி பிடிக்கல. இந்த பிரியாணி ரொம்ப மணமாக இருக்கும். அந்த ஸ்மெல் சூப்பராக, ரொம்ப நல்ல வாசனையான பிரியாணி இது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது. ஈஸியாக செய்யலாம் இது. நான் மசாலா மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு. பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா மணமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.